ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். இந்த வீடியோல நாம உங்க எல்லாத்தையும் ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்தக்கூடிய இயந்திரங்களை பத்தியும் அவைகளுடைய வியக்க வைக்கும் செயல்பாடுகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம பயன்படுத்தக்கூடிய ஜீன்ஸ் பேண்ட்ல இருக்கிற கிழிஞ்ச டிசைன்ஸ இப்படித்தான் டிசைன் பண்றாங்க. இங்க ஒரு பாட்ல எலக்ட்ரிக் டூலை வச்சு அழகா டிசைனை உருவாக்குறாங்க. ஒவ்வொரு தடவையும் அதுல மின்சாரத்தை செலுத்தும் போது அந்த பாட்ல அழகான டிசைன் ஆனது உருவாகுது. ஹை பிரஷர் பிளேம் மிஷினை வச்சு ஒரு ஸ்டேடியத்தில் இருக்கிற பழைய சேர்களை எல்லாத்தையும் ஒரு சில வினாடிகள்லயே புதிய சேரா இந்த ஒர்க்கர் மாத்திட்டு இருக்காரு. நீங்களே பாருங்க, ஒரு சில வினாடிகள்லயே அந்த சேரானது பளபளன்னு புதுசா மாறிடுது. இங்க பாருங்க, இந்த மிஷின் எப்படி அதிவேகமா நூடுல்ஸ மேக் பண்ணுதுன்னு. இது ஒரு செஃப் மாவுல இருந்து நூடுல்ஸ தயாரிக்கிற ஸ்பீடை விட பல மடங்கு அதிகம். இந்த எக்ஸ்கவேட்டர் ஆபரேட்டரை பாராட்டியே ஆகணும். ஏன்னா அதோட கப்பை பயன்படுத்தி எவ்வளவு கண்ட்ரோலா ரொம்பவே சிறிய லைட்டரை ஆன் பண்றாருன்னு பாருங்க. கரிய கொத்தி கொத்துக்கரியா மாத்துறதுக்கு இனி அதிக நேரம் கத்திகளை வச்சு கைகளை கொண்டு கொத்த வேண்டியது இல்ல. சைனால பயன்படுத்துற மாதிரி இந்த மிஷினை பயன்படுத்தி சில நிமிடங்கள்லயே அதை நாம செஞ்சிடலாம். அதே மாதிரி இங்க ஒரு மிஷின் கரித்துண்டுகளை சரியான சைஸ்லயும் சரியான திக்னஸ்லயும் ஒரு சில வினாடிகள்லயே கட் பண்ணி கொடுக்குது. ஏன் இவங்க வயல்ல இப்படி நெருப்ப போர்ஸா அடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபாரின்ல எல்லாம் மண்ணுல இருக்கிற தேவையில்லாத நச்சுக்களை சுத்தமா அழிக்கிறதுக்காக இந்த மாதிரி நெருப்ப மண்ல வேகமா செலுத்துவாங்க. இத அவங்க ஃப்ளேம் வீடிங்னு அழைக்கிறாங்க. இதனால கெமிக்கல்ஸ் எதையும் பயன்படுத்தாம அந்த மண்ணுல இருக்கிற தேவையில்லாத நச்சுக்கள் வேகமா அழிந்து போயிரும். இங்க பாருங்க, இந்த ஃப்ளேம் மிஷின் இந்த கிளாஸ எவ்வளவு அழகாகவும் நேர்த்தியாகவும் கட் பண்ணுதுன்னு. ஒரு சின்ன பிசுறும் கூட இல்லாம அந்த கிளாஸ அவ்வளவு ஷேப் ஆது கட் பண்ணி இருக்குது. பழைய உடைந்த கண்ணாடி துண்டுகளை வச்சு புதிய பாட்டில்களை ரீசைக்கிளிங் பண்ணக்கூடிய கம்பெனி தான் இது. அங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த கண்ணாடி துண்டுகள் ப்ராசஸ் பண்ணப்பட்டு புதிய பாட்டில்களா அவை எப்படி உருவாகுதுன்னு நீங்களே பாருங்க. இனி வீடுகள்லயும் பெரிய பெரிய கட்டிடங்கள்லயும் பெயிண்ட் பண்றதுக்கு மனிதர்கள் தேவைப்பட மாட்டாங்க. இந்த ஆட்டோமேட்டிக் ரோபோட்டை வச்சு பெயிண்டிங்க எளிதாகவும் அதே சமயத்துல விரைவாகவும் பண்ணி முடிக்கலாம். இந்த மிஷினை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. மிகப்பெரிய ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற அதிகப்படியான அழுக்குகளை இந்த மிஷினை வச்சு நொடி பொழுதுல கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு அதிகப்படியான அழுக்கா இருந்தாலும் சரி, கரையா இருந்தாலும் சரி, இந்த மிஷின் சில வினாடிகள்லயே அந்த ஸ்விம்மிங் பூலை புதியது போல மாத்திடுது. இது ஒரு ஆட்டோமேட்டிக் மெட்டல் கட்டிங் மிஷின். நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப்ல மெட்டலை உருவாக்கணுமோ அந்த ஷேப்பை ஃபீட் பண்ணா போதும். இந்த மிஷின் அதை அழகா கட் பண்ணி அந்த ஷேப்புக்கு அந்த மெட்டலை மாத்திரும். அப்படிதான் இங்க இந்த மிஷின் ஒரு மிகப்பெரிய மெட்டலை ஷூ ஷேப்புக்கு அதை கட் பண்ணுது. இத பாக்குறதுக்கு ரொம்பவே பிரமிப்பா தான் இருக்குது. இந்த மிஷின் தேன் கூட்டுல இருக்கிற தேவையில்லாத வேக்ஸ மட்டும் கரெக்டா கட் பண்ணி எடுக்குது. இந்த மிஷினை பயன்படுத்தி அந்த வேக்ஸ ரிமூவ் பண்றதால தேன் கூட்டுல இருந்து தேனை அதிகப்படியான சேதாரம் இல்லாம நம்மளால பிரிச்செடுக்க முடியும். பொம்மையில கண் போன்ற அமைப்பையும் அந்த பொம்மையோட தலையில இருக்கிற சில டிசைன்ஸையும் கம்பெனிஸ்ல இப்படிதான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. முதல்ல கண்ணுக்கு பின்புறமா இருக்கிற பகுதியில கண்ணுக்கு தேவையான கலர் அடிக்கிறாங்க. அதன் பிறகு கண்கள் போன்ற அமைப்பை அதுல பொருத்துறாங்க. இறுதியா கண்கள் பொறிக்கப்பட்ட பொம்மையோட தலை அமைப்பு முழு வடிவம் பெறுது. பவர்ஃபுல்லான வாட்டர் ஜெட் மிஷினை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாட்டர் ஜெட் மிஷினை பயன்படுத்தி ஒரு திக்கான மெட்டலை ஒரு சில வினாடிகள்லயே அதால எளிதா கட் பண்ண முடியுது. அப்ப அந்த வாட்டர் ஜெட்ல இருந்து வர வாட்டரோட ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத உங்களோட கற்பனைக்கே விட்டுறேன்.
இனி நாம போய் கடையில நூடுல்ஸ் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. வீட்ல இந்த மிஷின்குள்ள தேவைப்படுற பொருட்களை மட்டும் போட்டா போதும். அது இன்ஸ்டன்டா நூடுல்ஸ உடனே ஃப்ரெஷ்ஷா மேக் பண்ணி கொடுத்துரும். லேசர் பொருத்தப்பட்ட இந்த சிசர்ஸ் பயன்படுத்தி நம்ம ஸ்கேல் எல்லாம் வச்சு எந்த ஒரு மார்க்கும் பண்ணாமலேயே பேப்பர்ஸ், துணி போன்ற பொருட்களை கரெக்டான ஷேப்லயும் அளவுலயும் வெட்டி எடுக்க முடியும். மிகப்பெரிய பெயிண்ட் கம்பெனிகள்ல பெயிண்ட கண்டெய்னர்ல இப்படிதான் ஃபில் பண்றாங்க. நாமெல்லாம் வாட்டர் ஃபவுண்டைனை பார்த்திருப்போம். அதே மாதிரி ஒரு வித்தியாசமான வாட்டர் ஃபவுண்டைன் தான் இது. ஃப்ளோயிங் வாட்டரையும் லைட்ஸையும் பயன்படுத்தி இந்த மெஷின் நம்மளுக்கு ரொம்பவுமே அற்புதமான காட்சிகளை தருது. இது போன்ற அமைப்பை ஃபாரின்ல பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல பயன்படுத்த தொடங்கி இருக்காங்க. மாடர்ன் டே அக்ரிகல்ச்சர்ல பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்களும் அவைகளோட செயல்பாடுகளும் நம்மளைய பிரமிக்க வைக்குதுன்னே சொல்லலாம். இங்க பாருங்க, இந்த மிஷின் எவ்வளவு அழகா ஈக்குவலான கேப்ல அந்த தொட்டிகளை அடுக்குதுன்னு பாருங்க. இரும்பு உருக்கும் ஆலைகள்ல எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் இது. அங்க இரும்பு உருக்கி அவைகளை பெரிய பெரிய ஷேப்புக்கு இப்படிதான் மாத்துறாங்க. கம்பெனில பீங்கான் மக்ஸ எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்கங்கறத பாருங்க. பீங்கானோட மூலப்பொருளை ஹை டெம்பரேச்சர்ல உருக்கி ஒரு அச்சுல வார்த்து அவைகளை உடனே குளிர செய்து பீங்கான் மக்ஸ உருவாக்குறாங்க. இந்த எக்ஸ்கவேட்டர்ல இருக்கிற இந்த கப்பானது பைன் மரங்கள்ல இருக்கிற கிளைகளை வெட்டி அது ஒரு சரியான அளவுள்ள மரக்கட்டைகளா மாத்துது. இந்த மெஷின் அந்த வேலையை மிக விரைவாகவும் நேர்த்தியாகவும் செய்யறதால நேரமும் உடல் உழைப்பும் வெகுவா மிச்சப்படுத்தப்படுது. டியூலிப் செடிகள்ல இருந்து அதோட இதழ்களை, அதாவது டியூலிப் மலர்களை இந்த மெஷினை பயன்படுத்தி வெட்டி எடுக்கிறாங்க. அந்த இயந்திரமானது டியூலிப் செடிகளை எதுவும் பண்ணாம டியூலிப் மலர்களை மட்டும் கரெக்டா வெட்டி எடுக்குது. இப்படி செய்யறதால அந்த செடிகளுக்கு எந்த ஒரு சேதாரமும் ஏற்படாது. அதனால இந்த செடிகள்ல அடுத்த வருஷமும் டியூலிப் மலர்களானது பூக்கும். இந்த மிகப்பெரிய காந்தம் மணல்ல இருந்து இரும்ப மட்டும் தனியா பிரிச்செடுக்குது. டயர் கம்பெனிகள்ல பெரிய பெரிய டயர்கள்ல இருக்கிற கிரிப்ஸ இறுதி கட்டமா இப்படிதான் பிக்ஸ் பண்றாங்க. அவைகள் கரெக்டா பிக்ஸ் ஆயிருச்சான்னு ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ண பிறகுதான் அந்த டயரானது விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படும். பாஸ்தா தயாரிக்கும் கம்பெனிகள்ல பாஸ்தாவை ஃபுல்லா மேனுஃபேக்சர் பண்ண பிறகு பேக்கிங்காக அந்த பாஸ்தாக்கள் இந்த மிஷினுக்கு அனுப்பி வைக்கப்படுது. அப்படி வந்த அந்த பாஸ்தாக்களை இந்த இயந்திரமானது தனித்தனி கவர்ல சரியான எடையில அழகா பேக் பண்ணி அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு அனுப்பி வைக்கப்படுது. பெரிய பெரிய உணவகங்கள்ல ஷீக் கபாபுக்கு தேவையான மீட்டை இந்த மிஷினை பயன்படுத்தி நொடி பொழுதுல அந்த ஷீக் கபாபுக்கு தேவையான மீட்டை அந்த ஷேப்புக்கு மாத்துறாங்க. நாம டெய்லியும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் சேர் தயாரிக்கும் கம்பெனிகள்ல இப்படிதான் அதை உருவாக்குறாங்க. மோல்டுல பிளாஸ்டிக்கை ஊத்தி ஹை டெம்பரேச்சர் மற்றும் அதிக பிரஷர் கொடுத்து ஒரு அழகான சேரா அது முழு வடிவம் பெறுது. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல நீங்க பார்த்த இந்த இயந்திரங்களோட செயல்பாடுகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.